La shibaru kata lava katura bashara badara baradunibi la brakatura bakusha la bayasu li azikra hazike bahasuj alaysa hamush la hamdulisa elama yasuri masubra hazike bashiatus e mahasubra haturiza rapushia taurias. வாய்ப்பிறந்து சொன்னீங்க என்ன சேர்த்து வைக்க போறேன் தோல்ல மாத்திரம் பனி பெய்தா போதுமா பூமி எல்லாம் பெய்யணுமே பூமி எல்லாம் பெய்யணுமே ஒரு படத்துக்கு அப்பா வாங்கினாலும் போதாது டெய்லி அவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தாலும் போதாது எவ்வளவு துணிச்சாலும் போதாது எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை வழிநடத்துவதற்கு நாம் ஏமாத்துறோம். முன்னாடி பெரிய திட்டங்கள் இருக்கிறது, பெரிய தரிசனங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய நோக்கங்கள் இருக்கிறது. ஆண்டவர் பொறுப்பை பிரிப்புட்ட கொடுக்கிறார். இத்தனை பேருக்கு மோசனை கொடுங்கன்னு சொல்றார். தேசத்தை நம்பி ஒப்புக் கொடுக்கும் போது நம்பி வேடிக்கை பார்க்காத. வெளியில போயிருந்தேன். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. பெரிய திட்டங்களை நம்பி தர்றார். இத்தனை பேருக்கு மோதனை கொடுங்கன்னு சொல்றான். அவன் சொல்றான் இல்ல, அவங்களுக்கு கொடுக்கிறது கடவுளுக்கு இது போதாது. திட்டங்கள் இருக்கு, தரிசனங்கள் இருக்கு, நோக்கங்கள் இருக்கு. ஆனா கொடுக்கிறதுக்கு கையில இல்லைங்க. ஆனா ஒருவன் மனத்தனையாய் சேர்த்து வைத்தான். அது எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருந்தது. Beyond the measure. Masubravis. வயலத்தரங்கள் ஒன்றும் கூடாது ஒன்றும் கூடாது எல்லாம் உப்பாய் கூடும் அருகிலும் உப்பில் நான் இடமே மறுக்கணும். Maybe physically, physically உங்களால முடியாம இருக்கலாம். But if you are available, உங்களுக்கு வந்து இதையும் செய்வாங்க. நீங்க எனக்கு தோண்ட கூட திறக்க முடியாது. But I will see. உட்கார்ந்துக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு பதில் சொல்ல முடியல. He's completely blessed. When I come up to the stage, I am eating myself. ஏதாவது செய்ய ஏன் சொன்ன உங்க ஊழியத்துக்கு பாதிப்பா இருக்கக்கூடாது. காடும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வரும். If there is a way, there is a way. ஆண்டவருக்காக ரட்சிப்பு காட்டணும்னா தனி ஆயுதம் வேண்டாம். ஒரு கிடக்கிற கழுதையினுடைய தாடை எழுப்பு போதும். ஆயிரம் தரிசனம் கிடைக்கும். It is possible to take a jawbone and destroy thousands. ஆயிரம் பேரை சந்திக்கிறது ஒரு கழுதை பச்சை தாடை எழுப்பவருக்கு போதுமானது. இருக்கிற மாதிரியே நீங்க போதும். எக்ஸ்ட்ரா கேட்டது
0 இல்ல மைனஸ் நாளா எனக்கு என்னை பத்தி தெரியுதானே. மைனஸ் சில அக்கௌண்ட்ல மைனஸ்ல இருக்கும் பார்த்துருக்கீங்களா, மைனஸ். அந்த மாதிரி மைனஸ்ல உள்ளவங்க கையில் எடுக்கணும் நினைச்சாருன்னா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க விட்டு கொடுக்கணும். கால் விழுந்தா, கால் வலிக்குதா, வலிக்குதுன்னு போடணும். நீங்க விட்டு கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த முகாம். யாரையும் பார்க்க வேண்டாம். யாருக்கு ஏதாவது நினைப்பாங்களா? நம்ம இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, எனக்கு அடம் போல தோணிச்சது, நான் அழல, அழுதா தப்பு செய்தேன் யாரும் நினைச்சு போறோம்னு அழாம போயிட்டேன்னு சொன்னார். அப்படியே போயிரு அப்படின்னு சொன்னா, அப்படியே போயிரு. டோன்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் ஆண்டவர் எங்களை சந்திச்சார். ஒன் டச் ஃப்ரம் தி லார்ட். ஒரு பொழுது நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட நான் டைம் எடுத்துக்கிறேன். என்ன உடனே நீங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல சொல்லுங்க. இது போதும் தோணுதா? இந்த ஜெபம் போதுமா? ஆவிக்குரிய அனுபவம் போதுமா? ஒரு லிமிட் தாக்கும்போது போதாதுன்னு தோணுதில்ல. திருநெல்வேலியில வாழ்றதுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் போதும். பெங்களூர்ல போதாது. இதுக்கு மேல என்கிட்ட அரைக்கிறதுக்கு மிக்சி இல்லை. ஆமா, ஒவ்வொரு இடம் நம்ம மாறும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமா தான் இல்லையா? இந்த யூகேல இருக்கிறவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனா இங்க போதாது. காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், வாடகை அதிகம், முருங்கைக்காய் கூட அதிகம், கருவேப்பிலை கூட அதிகம் சொல்றாங்க. ஸோ நம்ம அசம்ஷன், நமக்கு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு, இதை வச்சுட்டாங்க வரைக்கும் போயிடலாம். ஆனா வாழ்க்கை அப்படி இருக்கிறது. பணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்போது சொல்லப்படலை, போற வழியில் உங்களுக்கு தாமதம் வரும். உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையின் பாதியிலே நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகள் முன்னறிவிக்கப்படுவதில்லை. புரியுற மாதிரிதான் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா புரியாத மாதிரியே முகத்தை வச்சிருக்கிறது நம்ம ஸ்டைல். அது அது மாறாது. நம்ம தான் பார்வையை கொண்டு வருவோம் எல்லாரையும். அந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னாலே தவிர நடுக்கடல்ல கொந்தளிப்பு வரும்னு சொன்னாரா? சொல்லல. பக்கத்துல பார்த்து சொன்ன காரு நல்ல காருன்னு சொல்லுவாங்களே தவிர பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. பஞ்சனாபுரம் சொல்ல மாட்டாங்க. போற வழியில நம்மளா பார்த்துக்கணும். அது மாதிரிதான் லைஃப் வந்து ஆண்டவர் சொன்னாரு, உங்களை இருக்கிறது எங்க கூட்டிட்டு போறேன். ஆனா இடையில வரும்னு சொன்னாரா? இடையில வராதவர் வரும்னு சொன்னாரா? செங்கடல் வரும்னு சொன்னாரா? ஆமா. வெளியில லஞ்ச் டைம்ல பயங்கர நீங்க கூப்பிடலங்கிறதுனால அது கூப்பிடுறது. பைபிள் அப்படிதான் சொல்லு, நீங்க கூப்பிடலன்னா அந்த கல்லுகள் அது கூப்பிடுச்சு. அப்ப இது போதாது என்கிற மனநிலைமை கத்த நமக்கு தந்திருக்கிறோம். சரிதானா? வேகமா அப்ப நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக நாம் என்ன
என்ன செய்யணும்? சேர்க்கணும். அப்போ சேர்க்கணும் அப்படிங்கும் போது நம்ம எதையெல்லாம் சேர்க்கணுங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ளணும். முன்னாடி காமிச்சு வேடிக்கை பார்க்க கூடாது. மிகவும் நம்ம எதெல்லாம் சேர்க்கணும் சொல்லுங்க. வாழ்க்கையில் அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டுமே எல்லாவற்றையும் நான் சேர்க்கணும். சொல்லுங்க. ஜபம் போகாது, எல்லாவற்றையும் நான் சேர்க்கலாம். கண்களை மூடி சோம்பலுங்க. என்னென்ன விஷயங்கள்ல தேவனோடு பேசினாரோ அந்தந்த விஷயங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. வாய்களை தரங்க. நீங்க கோஆபரேட் பண்ண இவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த செஷனை முடிக்கலாம். கற்றுக் கொடுக்கிற மற்றவர்கள் எல்லாரும் வாய்களை திறக்கலாம். இந்த நாள் எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று, எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்ன நாங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கலாம். நாள் முழுவதும் சேர்த்து வைத்தால் காலையிலே சாயங்காலத்திலே வருகிறவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக சேர்த்து வைத்தார். கொடுக்கத்தக்கதாக சேர்த்து வைத்தார். சேர்த்து வைத்தார். கொடுக்கத்தக்கதாக சேர்த்து வைத்தார். மாடி சபையிலே பிள்ளைங்க தேங்க்யூ. எல்லாரும் வாய்களை தருங்க. 2 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னால் ஒன்றும் கூடாது, என்னோட பேசும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும். நல்ல பிதாவே, இந்த பகுதியில உங்களோடு கூட பேசும்படி பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட ஒரு வேத பகுதியை தொடர்ந்து நாம் வாசித்து இந்த பகுதியில நாம் முன்னேறி செல்வோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருக்குள்ள பற்றினார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, பிரித்து விடுங்கள். வேகமா சொல்லுங்க, பிரித்து விடுங்கள். மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, பிரித்து விடுங்கள். செட் அபார்ட், செப்பரேட் தம். அவர்களை பிரித்து விடுங்கள். ஆண்டவர் பிரித்து விடுகிற தேவன். அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அவர்களை பிரித்து விடுங்கள். நான் சொல்றதுக்கு சொல்லல, உங்களை சொல்றதுக்கு சொல்றேன். பிரித்து விடுங்கள், பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு நெகட்டிவான சவுண்ட் போல கேட்டாலும் அந்த பிரித்து விடுங்கள் என்பது ஒரு டிவைன் அர்த்தம். ஒரு 4-5 வசனங்கள் நாம் வாசிக்க போகிறோம். பிரித்து விடுங்கள் என்பதை 4 வார்த்தைகளாக பயன்படுத்துகிறார்கள். டிசர்ன்மென்ட், சத்தமா சொல்லுங்க, டிசர்ன்மென்ட். டிசர்ன்மென்ட் என்றால் பகுத்து காண்பிப்பது அல்லது பகுத்து காண்பிப்பது. பகுத்தறிவுன்னு சொல்றாங்க, பகுத்து காண்பிப்பது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 15வது வசனம். வேகமா யாராவது வசனம் வாசிச்சு ஏற்படுங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவங்க கண்ணோக்கமா இருந்து அவன் முகம் தேவதூதன் போலிருக்க கண்டார்கள். அதுதான் டிசர்ன்மென்ட். அவனை பகுத்து பார்த்தார்கள். அவனிடத்திலே அவனை பகுத்து பார்க்கிற அளவுக்கு அவன் முகம் தேவதூதனை போல் இருந்தது. அதுதான் எல்லாரும் இருப்பாங்க. ஆலோசனை சங்கத்துல அநேகர் இருந்தாங்க. ஆனால் கையெல்லாம் கீழே போட்டு ஒழுங்க உட்கார்ந்த தம்பி, இது என்ன பழக்கம்?
ஆண்டவர் ஆராதிக்கிற நாள்ல ஒருத்தன் காலை போடுறான், ஒருத்தன் தலையை போடுறான், அப்படி இருக்கக்கூடாது. இது என்னதுமா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ ஆலோசனை சங்கத்தில் அநேகர் இருந்தார்கள். ஆனால் அவரை மட்டும் பகுத்து காண்பித்தார்கள். சத்தமா சொல்லுங்க, பகுத்து. சத்தம் போடுவீங்க மாதிரிதான் தெரியுது. பகுத்து காண்பிக்கப்பட்ட அத்தனை பேர் இருந்தது நடுவுல அவனை பகுத்து காண்பித்தார். எல்லாரும் அவன் மேல் நோக்கமா இருந்த போது அவன் முகம் தேவதூதன் போல் இருக்க கண்டார்கள். அதுதான் ஒரு பகுத்து அவனை பார்க்கிறார்கள். இரண்டாவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:3. கொஞ்சம் வேகமா. நவோமி கூட நடந்த 100 கிளறிதான் ஆகணும். புரிஞ்சுட்டா சரி. ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதி வயதுல இந்த முன்னாடி எல்லாம் மெடிக்கல் இருக்கீங்களா? இந்த மெடிக்கல் போட்டிருக்கா? வாசிங்க. எனக்கு காது கேட்கல. ஃப்ரெண்ட்ல வாசிங்க. முதி வயதுல யோசிப்பு பிறந்ததினால் எல்லாரையும் பார்க்கலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவரமான அங்கியை செய்வித்தா. இதுக்கு பேரு டிஸ்டிங்ஷன். சத்தமா சொல்லுங்க, டிஸ்டிங்ஷன். எல்லா பிள்ளைகளை விட அவனை தனித்துவப்படுத்தி காட்டுகிறான். என்னப்படுத்தி காட்டுறாரு? 12 பிள்ளைகள் இருந்தாலும் அதுல ஒரு பிள்ளையை மட்டும் வேற ட்ரெஸ் கொடுத்தவன தனித்து காட்டுகிறான். டிஸ்டிங்ஷன் சொல்றாங்க. தனித்துவம், யூனிக்னஸ், தனித்துவம். அவன் ட்ரெஸ் மட்டும் வித்தியாசம். எல்லாருக்கும் ஒரே கலர்லன்னா அவனுக்கு மல்டி கலர் உள்ள உயிரும் போது. டிஸ்டிங்ஷன், தனித்துவம். அவன் 12 பிள்ளைங்க போறாங்கன்னா அவன் ட்ரெஸ் மட்டும்தான் அந்த பல கலர், மல்டி கலர் ஜாக்கெட் அவனுக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? தனித்துவம். அடுத்து வேகமா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா உங்களை ரெடி பண்ணி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அடுத்து தானியேல் 1:15. தானியேல் எங்க இருக்கு? எசேக்கியேலுக்கு அடுத்து 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தில் புசித்த எல்லாருடைய முகங்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் இருந்தது. இதுக்கு பேர் டிஸ்டிங்யூஷன். சத்தமா சொல்ற, டிஸ்டிங்யூஷன், வித்தியாசப்படுத்தி காட்டுவது. முதல்ல சொன்னோம் பகுத்து காண்பிக்கிறார், அடுத்து தனித்துவமாய் காண்பிக்கிறார், 3 வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். அவன் முகத்துக்கும் அடுத்தவங்க முகத்துக்கும் அவனுடைய சரீரத்திற்கும் மற்றவங்க சரீரத்துக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். அடுத்து மத்தேயு 26:73 வேகம் 26:73. அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களோடு அவர்களில் ஒருவன். டிஃபரன்ஸ். சத்தமா சொல்லுங்க, டிஃபரன்ஸ், வித்தியாசம். சத்தமா சொல்லுங்க, வித்தியாசம். Discernment, distinction, distinction and difference. ஒரு மனுஷனை பகுத்து காட்டுகிறார், அடுத்து ஒரு மனுஷனை தனித்துவப்படுத்தி காட்டுகிறார், அடுத்து ஒரு மனுஷனை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார், அடுத்து ஒரு மனுஷனை வேறுபடுத்தி காட்டுகிறார். டிஃபரன்ஸ். அதைதான் ஆண்டவர் அந்த வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள். சத்தமா சொல்லுங்க, பிரித்து விடுங்கள். நீங்க லேட் பண்ண நான் முடிக்கிறதுக்கு லேட் பண்ணுவேன். எனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற இன்ஜின் வந்து மெட்ரோ 407 இன்ஜின். ரொம்ப நேரம் ஓடும். அதுக்கு நீங்க சிக்கிக்கொள்ளாம சக்கர டீ குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வேகமா ஹோம்ஒர்க் செய்யுங்க. இல்ல போலாம், 7 மணிக்கு போலாம்னா போதும். அதனால இவ்வளவு சோகமா டைட்டானிக் கப்பல் கவுண்ட மாதிரி நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா எனக்கே பிடிக்கல, ஆண்டவருக்கு எப்படி பிடிக்கும்?
உற்சாகமா நீங்க இருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. திருப்பி சொல்லுங்களேன். இன்னும் ஒரு சாதிக்கல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இடையில இப்ப சிலருக்கு மைக்கெல்லாம் உங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை, சாதிக்கவே இல்லை. சொல்லுங்க, ஆரம்பிக்கவே இல்லை. சிலருக்கு அப்படி ஒரு நினைப்பு, அப்படியே ஒரு அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ஆத்துமாக்களை வச்சிருக்கிற மாதிரி, இன்னைக்கு போனாலும் பல்லவத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ல ஒரு பெரிய ரூமை தந்துருவாருன்ற மாதிரி இருக்கும். சிலர்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். என் பேர் இருக்கான்னு தெரியலங்க. சொல்லு, புரியல. புரியும், போக போக புரியும். வேகமாய் கற்றுக்கொள்ள போகிற ஒரு 45 நிமிடங்கள். சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த, கஷ்டமா இருக்கு தேவைப்பட, சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்றார். சத்தமா சொல்லுங்க, பிரித்து விடுங்கள். இப்போ சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள்னு சொல்றாரு. இவங்க 2 பேர் தான் இருந்தாங்களா பிரித்து விடுறதுக்குன்னு கேட்டா இல்ல. வாசிக்கலாம் 1ஆம் வசனம், அப்போஸ்தலர் 13:1. எத்தனை பேர் இருந்தாங்க? வேகமா வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்துல சபையில பர்னபாவும், அந்த நீர்கள் என்ன பண்றது விட்டுருங்க, அடைமொழி எல்லாம் வேண்டாம், சிமியோனும், அடுத்து லூகியும் மனாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அப்ப எத்தனை பேர் அந்தியோகியா சபையில் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்க. சீக்கிரம் ரிப்ளை பண்ணுங்க, எத்தனை பேர்? 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர் பேர் என்ன? பர்னபா, சிமியோன், லூகி, மனாயிம், சவுல். சத்தமா சொல்லுங்க, பர்னபா, சிமியோன், லூகி, மனாயிம், சவுல். அப்ப 5 பேர் இருந்தாங்க. ஆனா அந்த 5 பேர்ல 2 பேரை மட்டும் பிரித்து விட்டாங்க. அதுக்கு பேர் தான் வித்தியாசப்படுத்தி காட்டுறது. கைகள் அப்போ இல்லப்பா 5 பேரும் ப்ரமோஷன் அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த கழிஞ்ச 5 வருஷமா அல்லது 2020, 21, 22 இந்த ஸ்கூல்ல பாஸ் ஆனவங்க, காலேஜ்ல பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மதிப்பு இல்லை. ஏன்னா அதெல்லாம் கொரோனா பேட்ச். அவங்க சர்டிபிகேட்டை பார்த்து சூப்பர் பாஸ் பண்ணியிருப்பேன். அவன் உண்மையிலேயே படிக்கிறவனா இருந்தாலும் கீழே வர்றேன், அப்பந்தான் தூங்குறவங்களை எழுப்ப முடியும். சரி, இப்போ 3ஆம் வாரம் போவாங்க. என்ன எனக்கு பொதுவா இந்த மாதிரி முகாம்ல மத்தியானம் சாப்பாடு கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருவீங்க, பக்கத்துல எழுப்பவங்களை யாராவது தூங்குறாங்கன்னா இந்த பாருங்களேன், தூங்குறவங்களை பார்த்து நான் சொல்ல முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாராவது தூங்குறாங்களா பாருங்க, பாருங்க. பார்க்க வேண்டிய ஆளு பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க, எங்கேயாவது பாருங்க, தூங்குறாங்களா என்னன்னு கேளு. இந்த வரைக்கும் தொண்டை வரைக்குமா? இந்த முகாம் பிளான் பண்ணும்போது சாலமோன்றத பேனரு வசனங்கள் மட்டுமல்ல, என்ன மெனு போடணும்னு பிளான் பண்ணணும். பொங்கல் இதெல்லாம் ஸ்லீப்பிங் டோஸ், இதெல்லாம் மயக்க மருந்து, இதெல்லாம் போட்டாச்சுன்னா ஊழியர்கள் சட்டம் எல்லாம் வாழ்க்கை பாதையில கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்? அப்ப அப்படிதான் மயக்கமா அப்படி ஒரு போதையா இருக்கு. இப்போ ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய டைம் ஆகும். இது 5:30 வரைக்கும் விபத்து பகுதி. ஆக்சிடென்ட் அப்ரோச் யார் மேல மோதுறானே தெரியாது. அதனாலதான் எந்த முகாம்லயும் இந்த மாதிரி செஷன்ல செய்தியே கொடுக்க மாட்டாங்க. விளையாட்டு போட்டி, குப்பியில தண்ணி நிறைத்தல் போட்டி, அது வைப்பாங்க. என் பசங்க கேட்க முடியாது இந்த செஷன். அதையும் மீறி ஏதாவது ஒண்ணு நடந்தாதான்
கேட்கும். நைத்திருக்கிற வாரிகள் 3ஆம் மாடியில இருந்து விழுந்தா பார்த்தீங்களா? அப்ப பவுன் அவரை கட்டுப்பிடிச்சு தூக்கலாம். ஆனா இன்னைக்கு யாராவது விழுந்தா நானும் தூக்க மாட்டேன், யாரையும் தூக்க விட மாட்டேன். ஆமா, நீங்க தூங்குறது நல்லதுன்னு உங்களை விட்டுரும். சரி, நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அப்ப எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்க. 5 பேரையும் கொரோனா பேட்ச் மாதிரி பிரித்து விடுங்கன்னு சொல்லல. 5 பேரையும் என்ன பண்ணுங்க, செட் அப்பார்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. அந்த 5 பேர்ல பர்னபாவையும் சவுலையும் மட்டும்தான் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுள்ள பற்றினார். ஆவியானவர் திருவுள்ள பற்றினார். கரெக்டா? கைவிட்டு ராமே சொல்லுங்க. திருவுள்ள பற்றினார். 5 பேர்ல எத்தனை பேரு? நான் அழைத்த. உங்களுக்கு இதையே உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினன்ட், இதுக்கு பேர் தான் டிஸ்டிங்ஷன், இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கு பேர் தான் டிஃபரன்ஸ். ஆண்டவர் எல்லாரையும் ஒருபோல நிறுத்துகிறவர் அல்ல. Even though we are in the same class, நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாலும் எல்லாரும் ஒன்று அல்ல. ரைட்? அப்போ ஏன் பர்னபாவையும் சவுலையும் மட்டும் இந்த ஊழியத்துக்கு பிரித்து விடணும்? ஏன் அவங்க 2 பேரை மட்டும் வித்தியாசப்படுத்தி காட்டணும்? காலையிலேயே சொன்னேன், ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ பார்ஷியாலிட்டி பார்த்து பெரியப்பா மகன் சித்தப்பா மகன் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டாங்களா? இல்ல. there is a reason. ஒரு காரணம் இருக்கு. உற்சாகமா சொல்லுங்க, ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு, போதும் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை வாசிங்க. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு. பர்னபாவும் சவுலும் பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு. அப்போ இவங்க 2 பேரும் மட்டும்தான் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். தர்ம ஊழியம் என்ன தெரியுமா? கலெக்ஷன் மினிஸ்ட்ரி, ப்ரமோஷனல் ஒர்க், தான தர்மம் பண்ணுகிற ஊழியம். பல சபைகளிலும் போய் காணிக்கை, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்காக காணிக்கை வாங்கி கொண்டு வந்து எருசலேம் ஆலயத்தில் வந்து சேர்க்கணும். அது ஒரு ஊழியம். எஃப்எம்பில ப்ரமோஷனல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. விஸ்வவாணியில ப்ரமோஷனல் ஒர்க்கர் இருப்பாங்க. ஐஎம்எஸ்ல ப்ரமோஷன். இதெல்லாம் நீங்க வாழ்நாள்ல கேள்விப்பட்டதே இல்லை என்ன? சரி, ஆமா. ஐஎம்எஸ்ல ப்ரமோஷனல் ஒர்க்கர் இருப்பாங்க. மாசத்துல ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஒரு டொனேஷன் புக்கோட வருவாங்க. கெட்ட வார்த்தையா சொன்னேன் நானு. ப்ரமோஷனல் ஒர்க்கர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க மிஷன் படித்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டுட்டு அந்த மாசம் மேகசினையும் தந்துட்டு காணிக்க வாங்கிட்டு, அது ஒரு ஊழியம், தர்ம ஊழியம். ஆமா, தர்ம ஊழியம். தர்ம ஊழியம் மினிஸ்ட்ரி ஆஃப் சாரிட்டபிள், தர்ம ஊழியம். இப்படி விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகளுக்கு அல்லது சுயாதீனம் இல்லாதவர்களுக்கு, அடிமைகளுக்கு காணிக்கைகளுக்கு சபைகள் தோறும் பிரித்து கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க? எருசலேம் தேவாலயத்துல கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த ஊழியத்தை செய்வது யாரு? பர்னபாவும் சவுலும். இந்த தர்மப்பட ஊழியத்தை 3 பெயர்களில் நாம் அழைக்கிறோம். ஒன்று அற்பமான ஊழியம். சட்டமா சொல்லுங்க, அற்பமான ஊழியம், மதிப்பில்லாத ஊழியம், அதுங்க கனமில்லாத ஊழியம். அப்போ விஸ்வவாணியில இருந்து காணிக்க வாங்குறதுக்கு ஒரு பிரதர் வர்றாருன்னா, இருங்க வாரேன், இருங்க வாரேன். தீர்க்கதரிசி வர்றாருன்னா, தீர்க்கதரிசி வாங்க. எனக்கும் சொல்லுங்க, என் பிள்ளைக்கும் சொல்லுங்கன்னு கேட்போம். சட்டமா சொல்லுங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசன ஊழியங்கிறது அட்ராக்டிவ் மினிஸ்ட்ரி. சொல்லுங்க சொல்லுங்க, அட்ராக்டிவ் மினிஸ்ட்ரி, கவர்ச்சியான ஒரு ஊழியம். தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா அது திட்டங்களே சொல்லவே வேண்டாம். யாரு தீர்க்கதரிசின்னு போறோம், தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாலே போயிடுவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்ப இந்த தீர்க்க தரிசன ஊழியம், ஆராதனை ஊழியம், இந்த மாதிரி சில ஊழியங்கள் அட்ராக்டிவான ஊழியங்கள் இருக்கு. ஆமாவா இல்லையா? அட்ராக்டிவ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு.
ஆனா இந்த தர்ம ஊழியம் அட்ராக்டிவ் மினிஸ்ட்ரியா ஒரு ஆளு காணிக்க வாங்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மதிப்பு ஒன்றும். அது ரொம்ப பழகிறவன்னா இருங்க பாரு சில்லறை இல்லையே என்ன செய்ய அடுத்த மாசம் வரலாம் அப்படின்னு கேட்பாங்க. இவரு வேற மாசத்தோறும் வந்துச்சு செல்ல போய். ஆனா ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் சொன்ன மாதிரி என் மகளுக்கு கல்யாணம் இருந்துச்சு, அவர் சொன்ன மாதிரியே நான் மாடு வாங்கினேன், அவர் சொன்ன மாதிரியே ஆடு வாங்கினேன். அப்படியா அவன் எங்க வீட்டுக்காரத்துக்குள்ள இருந்து அவன் எங்க வீட்டுக்காரத்துக்குள்ள அவன் ஊசி போடுவீங்க ஒரு வெள்ளை வீட்டுக்கு வந்து போக சொல்லுங்களேன். அப்போ இந்த தர்ம ஊழியம் என்பது அற்பமான ஊழியம். நான் விளையாட்டுக்கு பேசல. அப்ப தர்ம ஊழியங்கிறது சேரிட்டபிள் மினிஸ்ட்ரிங்கிறது கலக்கக்கூடிய ஊழியம் அல்ல. அங்க அந்நிய பாஷை பேச முடியாது, அல்லது அங்க தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது, அங்க அங்க பெரிய பைபெல்லாம் ஒண்ணு இருக்காது. பரணமா வரா அதுதானா 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 வெளியில போகணும்னு நினைக்கும் காரியம் வந்துதானா அப்படிதான் யோசிப்பாங்க. பிராக்டிக்கல் பைபிள்ங்கிறது ஒரு பிராக்டிக்கல் புக். நம்மள ராமன் சொல்லுங்களேன், பைபிள்ங்கிறது ஒரு பிராக்டிக்கல் புக். அப்ப அப்படித்தான் நடந்திருக்கும் இல்லையா? தர்மப்படக்கூடிய நம்ம சொல்ல அற்பமானது, மதமில்லாதது, மதிப்பில்லாதது. இதுவா காசு கேட்டுட்டாலே மதிப்பு போயிருந்தானே, கை நீட்டிட்டாலே மதிப்பு போயிரு, கை நீட்டிட்டாலே அந்த வேல்யூ போயிடும். இவரும் அவரை போலதான் நாடு நம்மளை என்ன செய்வாங்க குற்ற குத்தி. ஆனால் அப்படி அந்த தர்மப்பட ஊழியர்களை அவன் நிறைவேற்ற பின்பு அதை அவன் நிறைவேற்றினான் என்று வேதம் சொல்கிறது. சீக்கிரமா சொல்லுங்க, அவன் நிறைவேற்றினான். அந்த உணவுடைய இரண்டாவது பகுதியில் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சில நேரங்களிலே அற்பமான பாதைகளை நடத்தும் போது முறுமுறுக்காதிருங்கள், அதை நிறைவேற்றுங்கள். கேட்கல fulfill that. ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் சொல்றேன், fulfill that. அற்பமானவைகளை தேவன் நமக்கு நியமிக்கும் போது, ஆனால் இந்த வேலைக்காக அவர்கள் அழைக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் வசனம் வாசிக்க வேண்டாம், ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு நிறுத்துறது கஷ்டமா இருக்கு, அதனால அப்படி இருங்க. அப்போஸ்தலர் 15 அந்நியாவுக்கு ஆண்டவர் பவுலை பற்றி சொல்றாரு. அவனை நான் அழைச்சிருக்கிறேன். எதுக்கு அழைச்சிருக்கிறேன்னா ஹை காலிங். சத்தமா சொல்லுங்க, ஹை காலிங். எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும். சொல்லுங்க, புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ள. சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் போய் இந்த கிராமத்துல போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது. அவன் he was called to speak before kings. ராஜாக்கள் பேசுறதுக்கு அழைக்கப்பட்டவன். அவன் யார் தெரியுமா? இஸ்ரவேலர்கள்ட்ட பேசுறதுக்கு அழைக்கப்பட்டவன். யார் இஸ்ரவேலர்? அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தில் வராங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட பேசுறதுக்கு அழைக்கப்பட்டவன். கிட்ட பேசுறதுக்கு அழைக்கப்பட்டவன். ஆனால் அப்படிப்பட்ட அழைப்பு பெற்ற சவுல் இப்ப என்ன வேலை செய்தார்னு பைபிள் போட்டிருக்கு, ஊழியத்தை நிறைவேற்றினார். நான் உங்களை பார்த்து இந்த இரண்டாவது பகுதியில நான் சொல்றேன், ஆண்டவர் சில நேரம் நமக்கு சில அழைப்புகளை தந்தாலும் அழைப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாதது போல வாழ்க்கைகள் நகரும். மெதுவாகவே சொல்லுங்க, அழைப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாததற்கும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இதோ உன் சந்ததி வானத்து நட்சத்திரமா இருக்கும், பூமி மணலத்திலேயா இருக்கும். ஆனா தற்காலிக சிச்சுவேஷன் பேர் சொல்றது ஒரு பிள்ளை இல்லை. அப்ப அழைப்புக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். 17 வயதுல ஒரு வாலிபனுக்கு 11 கதக்கட்டுகளும் தாமல வடங்கி நிற்கிறது போல சொப்பனம் கண்டா. ஆனா அழைப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை, ஜெயில கைதியா இருக்கான். அப்ப சில நேரம் அழைப்புக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எலிசாவை குறித்து வேதம் சொல்கிறது, நீ ஆசகேல் சீரியாவின் மேலும் யெகூவை இஸ்ரவேலின் மேலும் எலிசாவை ஒரு ஸ்தானத்தின் மேலும் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரே தவிர, அபிஷேகம் பண்ணதோட சரி அந்த ஆளை ஒரு அந்நிய பாஷை கூட பேச விடலை. அவர் கடைசி வரைக்கும் பைபிள்ல போட்டிருக்கு, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். சில நேரம் அழைப்புக்குள்ள உடனே கர்த்தர் நம்மளை நிறுத்த மாட்டார். அழைப்புக்குள்ள முதல்லயே கர்த்தர் உங்களை விட மாட்டார். அழைப்புக்குள்ள முதல்லயே கர்த்தர் உங்களை விட மாட்டார். என் டைம் வாரியர்ஸ்க்கு ஒரு அழைப்பு இருக்கு, ஒரு அபிஷேகம் இருக்கு, ஒரு ஹை காலிங் இருக்கு. ஆனா உடனே கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்குள்ள விட மாட்டார். அதற்கு
அதற்கு முன்பதாக நீங்கள் சில அற்பமான வேலைகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும். நான் சொல்லித்த போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி சில தங்களுடைய அழைப்பு இன்னதென்று தெரிந்திருக்கும் அற்பமான ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தவர்களை இந்த முகாமிலே நான் பிரித்து விட போகிறேன். அந்த தர்ம ஊழியத்தை சொல்றது சரிதானா? ஒரு தொடர்பு இருக்கு. ஆமாதானா? என்ன தொடர்பு இருக்கு? 12ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல அந்த ஊழியத்தை நிறைவேற்றினதுடைய ரிசல்ட், as a result, அதை நிறைவேற்றினதுனாலதான் இவங்க 2 பேரை பிரித்து விட்டாங்க. சில நேரம் அற்பமான பாதையிலே தேவன் நம்மை நடத்தும் போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். This is a test for you. சொல்லுங்க. இன்னும் சிலர் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சிவனுள்ள வார்த்தைகளை தரையில போட வேண்டாம்னு சொல்றேன். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. சாம்பாரையும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்களேன். சத்தமா ஒரு எத்தியோசிசம் வேண்டாமா உங்களுக்கு? நானா இளையாசார் மாதிரி 10 வேலை குடிக்காம சாப்பிட மாட்டேன். சிலரெல்லாம் ஓப்பனி பிணைக்காசு மாதிரி வேறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து குத்தி சாப்பிடணும். பாருங்களேன், தேவராஜ்யத்துல வேலை கொடுக்கணும். சட்னி சாம்பார் ஃப்ரீ, இட்லி காசு கொடுத்தாலும் இட்லியும் நான் ஃப்ரீயா தான் வாங்குவேன்னா நீங்க போலாம். 2 இட்லி வாங்கிட்டு ஒரு கூட சாம்பார் கூட குடிக்கலாம். ஆனா அந்த ஒரு இட்லியாவது காசு கொடுத்து ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் ஒரு டீ கூட ஆர்டர் பண்ணாம போன் பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லி தெரியும். சுத்தமான ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு 2 மணி நேரம் உட்காந்து சிலரு சும்மாவே உட்கார்ந்துக்கணும். டீயும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, சொல்லவும் பண்ண மாட்டாங்க, எழுதவும் மாட்டாங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள வச்சுக்க கூடாது. இந்த அற்பமான ஊழியத்தை நிறைவேற்றின பின்புதான் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் அவர்களுக்கு திருவிழா பற்றினார். அப்ப நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிலர் இங்க வந்திருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். This is the way. You are on the way. எங்களுடைய பயண திறக்க 2 நிமிஷத்தை நீங்க பார்க்கலாம். எனக்கு புரியுதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் என்னை இப்படி அழைச்சாலே, கர்த்தர் எனக்கு இப்படி எல்லாம் வாக்கு பண்ணினாலே, ஆனா வாழ்க்கைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் பார்த்த சொப்பனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே. ஐயோ, நான் எங்கேயோ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சரியான பாதையில நடத்துகிறார். பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனாலும் அந்த பாத்திரத்தை அற்பமான பாதையிலே நடத்துகிறார். மகிமையற்ற ஒரு பாதையிலே நடத்துகிறார். கனவில்லாத ஒரு பாதையிலே நடத்துகிறார். ஆனால் ஒன்று நிச்சயம், என் பிள்ளைகளை நிறைவேற்றி முடிக்க சொல்லும். இந்த அற்பமான காரியத்தை நிறைவேற்றி ஏன்னா 1 கொரிந்தியர் 15:43 சொல்லுகிறது, கனவீன உள்ளதாய் உதைக்கப்படும், கனவுள்ளதாய் எழுந்திருக்கும், மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். சந்தேகப்படாதீங்க, வாக்குத்தத்தத்தில் சந்தேகப்படாதீங்க, தீர்க்கதரிசனங்களை சந்தேகப்படாதீங்க. சொல்லப்பட்டது உண்மைதான். நீங்கள் அந்த பாதையின் வழியிலே கொண்டிருக்கிறீர்கள். கண்டுபிடிக்க தெரியாதவர்கள்
பின்மாறி போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இதை கண்டுபிடிக்க தெரியாதவர்கள் ஏமாந்து போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இதைத்தானே செய்ய சொன்னார், ஆண்டவர் என்ன இதற்காகத்தானே அழைத்தார், நான் ஏன் இதை செய்யணும், நான் ஏன் இந்த பாதையில போகணும், நான் ஏன் இப்ப கொடுக்கணும், நான் ஏன் அர்த்தமா வாழணும், நான் ஏன் கல்வியிலமா வாழணும், நான் ஏன் படிப்பு இல்லாம வாழணும்னு சில இந்த பரீட்சைகளை நிற்க முடியாமல் போகிறார்கள். ஆனால் சபதம் பரவாகும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றிய I prophesy in the name of Jesus. என்னை warriors team ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த அற்பமான நாட்களை இல்லாம சந்தோஷத்தோடு சுதந்திரத்தோடு உன் படிப்புக்கும் நீ செய்கிற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஊழியத்தை நீ நிறைவேற்றுவாங்க. நான் படித்தவர்களாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெரியறதில்லை. கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன், கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன். உடம்புல எங்கெல்லாம் வலிக்கிறது கூட எனக்கு தெரியல. So much of pain. அவ்வளவு அதிகமா தான் இருக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வேற ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்கறது, வேடிக்கை பார்க்கறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா எங்க உயிர் தான் போகும். அந்த அந்த அற்பமான வாழ்க்கைய யாராலும் நேசிக்க முடியாது தங்கச்சி. நான் யோசிச்சு பார்க்கிறேன், பஸ் ஸ்டாண்டுகள்ல படுத்து கிடந்த போர்கள் வீட்டு கூட்டத்துக்கு போன நாட்கள், சர்ச்சுக்குள்ளேயே கூட்டம் முடிச்சுட்டு சர்ச்சுக்குள்ளேயே படுத்துட்டு ஆட்கள் வரதுக்கு முன்னாடி குளிச்சு கிளம்புற காலங்கள், அழைத்த அழைப்புக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காலகட்டம் நிச்சயமா இருக்கும். அனைத்து அழைப்புக்கும் வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசியின் அபிஷேகம் பண்ணிச்சு. ஒரு தீர்க்க தரிசனம் கூட அவங்க சொல்ல விடலைங்க. தீர்க்கதரிசியை அழைச்சிட்டு ஒரு தீர்க்கதரிசி கூட சொல்லல. அப்போஸ்தலர்னு அழைச்சிட்டு ஒரு சபை கூட கட்டவிடல. அந்த ஆளை ஒரு இடத்துல அந்த ஆளை பிரசங்கம் பண்ண விடல. ஆனா உங்களுக்கு தெரியுமா, பைபிள் பிரகாரம் சொல்றேன், 14 வருஷம் அந்த தர்மபட ஊழியத்தை நிறைவேற்றலாமா? ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 14 long years ஒரு இல்லாம இந்த தர்ம ஊழியத்தை வேதம் சொல்லுகிறது. அதை நிறைவேற்றின பின்பு ஆண்டவர் சொன்னார், ஓகே, now set apart Saul and Barnabas the work that I have called you for. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இவ்வளவு நாள் நீங்க போகிற பாதை உங்களுடையதல்ல. It is a testing period. இனி நான் சிலர் உங்க டெஸ்டினி உள்ள போக போகிறோம். இப்போ அற்பமான பாதையில நடத்தப்பட போகிறீர்களானால் அதை நீங்கள் சந்தோஷமாய் செய்யணும். வேகமாய் வாசிங்க. நான் அவ்வளவு உற்சாகமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். சகரியா 4:10 வேகமாய். என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு. சகரியா 4:10 சகரியா 4:10 ரொம்ப கஷ்டமா இருக்கு. அற்பமான ஆரம்பத்தினாலே அப்ப என்ன சொல்லுவார், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருக்க சிஸ்டர் போட்டிருக்கு. அப்படின்னா அற்பமான நாள் அசட்டை பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அற்பமான நாள் அசட்டை பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, அற்பமான நாளை யாரு who can despise the humble beginnings? அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அப்போ அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம்னு கேட்டா அது அசட்டை பண்ணப்படும். அற்பமான வாழ்க்கை அசட்டை பண்ணப்படும். அற்பமான துவக்கம் அசட்டை பண்ணப்படும். அற்பமான ஜீவிதங்கள் அசட்டை பண்ணப்படும். அற்பமான குடும்ப வாழ்க்கை அசட்டை பண்ணப்படும். அற்பமான வேலை அசட்டை பண்ணப்படும். இல்லையா? அசட்டை பண்ணப்படும். வாசிங்க, அசட்டை பண்ணலாம். பூமியை சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செல்வாக்கும் கையில் இருக்கிற தொக்கு நூலை
அப்ப கவனிங்க, அற்பமான நாளை அசட்ட பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த அற்பமான நாட்களை சந்தோஷமாய் பார்க்கிற ஒரு கண்களும் இருக்கிறது. அற்பமான நாட்களை மனுஷன் அற்பமா பார்க்கலாம். ஆனா அந்த அற்பமான நாட்களை சந்தோஷமாய் பார்க்கிற 7 கண்கள் இருக்கிறதா இல்ல நீ கற்றுக்கொள்றீங்களா? சில நேரம் கண்டிப்பா கேளுங்க. வாழ்க்கை எடுத்த உடனே போயிடாது. நான் எடுத்த உடனே இப்படி வந்துடுறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை அற்பமான நாட்களை மனிதர்கள் அசட்டை பண்ணலாம். நீங்க செய்யக்கூடிய ஊழியங்கள், உங்கள் வேலை ஸ்தலம், உங்கள் குடும்ப வாழ்க்கை, எதை சார்ந்து வாழுகிறீர்கள்? நீங்க படிக்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் இப்பொழுது வேலை செய்கிற வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்பமான ஊழியமாய் கூட இருக்கலாம். இது அற்பமா எண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஊழியம்னாலே என்ன சொல்றாங்க? யூடியூப் சேனல் இருக்கணும், சரி ராங் நம்பர் விட்டுருங்க. ஊழியர்னாலே இருக்கணும், அது இருக்கணும், இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கணும், டெய்லி ஸ்டோரி போடணும், அவங்க ஊழியத்தின் பேர்ல வசனங்களை 4 லாங்குவேஜ்ல போடணும். இதெல்லாம் இருந்தாலும் ஊழியர்னே நினைக்கிறாங்க. மேகசின் போடணும், அதை போடணும், இதை போடணும். ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த ஊழியர்கள், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அற்பமாய் எண்ணப்படுகிறது. இவ்வளோ உற்சாகமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஆமா, அப்படிதான் கற்புக்காவது வேலை செய்யணும். ஒரு ஃப்ளோல போனா கூட சிறுவர்கள் கையில 12 குடம் தண்ணி வச்சிருந்தாங்க, பெரிய பள்ளிக்கூடத்துல ஊத்துறதுக்கு. அந்த மாதிரி குடமா வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் ஏதாவது கொடுக்கலான்னு வரும்போது இந்த ஒரு குடம், 2 குடம் புரிஞ்சுட்டா சரிதான். சரி, எதுனாலும் இருக்கிற குடம் போலாம். சரி, அப்போ ஒரு உங்களுக்கு தெரியுதா, நான் இப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன்னா ஒன்றும் புரியாது. அதுக்காகத்தான் நிறுத்துறோம், வேற வழி இல்லை. ஆனா அது 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 அப்படி செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. அவ்வளவு நேரம் ஸ்டாண்டிங்ல இருக்கிறது எங்களுக்கு தானே கஷ்டம். கொஞ்சம் வேகமா வரேன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்போ அற்பமான ஊழியர்கள் அற்பமாய் அசட்டை பண்ணப்பட்டாலும் செல்வாக்கையின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் நான் என்னுடைய இப்போதைய வாழ்க்கை, என்னுடைய இப்போதைய ஜீவிதம் மற்றவர்களுக்கு அற்பமாய் தோன்றினாலும் ஆண்டவர் சந்தோஷமா பார்க்கிறார்ல. அப்ப நீங்க சொல்லணும், நான் எதை செய்தாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறார். 5 பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்களா? எடுக்கும்போது சொல்லுங்க, எஸ்பா நீங்க பாக்குறீங்க. சர்ச்சை துடைக்கிறீங்களா? சர்ச்சை மீட் பண்றீங்களா? ஒரு சின்ன சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி பண்றீங்களா? ஒரு இதயத்துல ஒரு எண்ணம் வரட்டும், உங்க கண்கள் என்ன பார்க்க.
There is an eternal CCTV camera is there. இந்த CCTV, இந்த YouTube இதெல்லாம் ஒரு நாள் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிடுவான். உங்களுக்கு தெரியுமா, கழிஞ்ச நாட்கள்ல மைக்ரோசாப்டே ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டான். ஒரு 10 வயசு பையன் ஹேக் பண்ணிட்டான். ஹேக் பண்ணிட்டான். யூடியூபர் திரு முடிக்காதீங்கம்மா. எங்க இலங்கையில இருந்து வந்திருக்கீங்க நீங்கெல்லாம், தமிழ்நாடு தானே, ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஹேக் பண்ணிட்டான். அப்போ நம்ம ஸ்டோரேஜ் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. திடீர்னு ஹேக் ஆயிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா போயிடும். அந்த ஸ்டோரேஜ் எவ்வளவு ஹேக் பண்ண முடியாது. எழுதினது அப்பமான பாதையில் போறது யார் பாக்குறா? கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. கர்த்தர் பார்க்கிறாரு. நான் செய்யற வேலைகளை கர்த்தர் பார்க்கிறார். பிரசங்கம் பண்றது உங்களுக்காக கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறாரு. பாடுது கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க சொல்லணும், நான் சொல்றேன், நீங்க பாக்குறீங்க. நான் என்ன மாதிரி நிலைமையில ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் நீங்க பாக்குறீங்க. எப்பவும் நீங்க ஒரு ஜெப குறிப்பா மாறுங்க. இவ்வளவு பலவீனத்தை நடுவணும், என் மூட்டி சரியில்லை, என் மூட்டெல்லாம் தேய்ச்சி போயிருக்கு, அதாவது நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போறேன். கர்த்தர் நீங்க பாக்குறீங்க. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். நீங்க பாக்குறீங்க. சொல்லுங்களை கர்த்தர் பார்க்கிறான். கர்த்தர் பார்க்கிறான். அற்பமான ஊழியர்களை கருத்துக்குரியவங்க பார்க்க மாட்டாங்க. அற்பமா எண்ணப்படுகிற ஊழியத்தை மனுஷன் பார்க்க மாட்டாங்க. அந்த அற்பமான ஊழியத்தை கர்த்தர் பார்ப்பதற்காக தான் இருக்கிறார். பார்க்கிறாரு. அற்பமான ஊழியத்தை கர்த்தர் ஏன் பார்க்கிறான்னு தோணிச்சா, இந்த அற்பமான ஊழியத்தை எப்படி செய்வீங்கன்னு பார்க்கிறார். அற்பமான ஊழியத்தை ஏன் பார்க்கிறாரு, எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கிறாங்க. அந்த அற்பமான ஊழியத்தை 5 மணி ஆயிடுச்சு போயிருவீங்களா? அற்பமான ஊழியத்தை எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கிறாங்க. 4 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துட்டு உங்களை சண்டே ஸ்கூல் நடத்த சொன்னா நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு பாருங்க. 4 பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு இருந்த பிஸ்கட்டை நீங்க சாப்பிடுறீங்களான்னு பாப்பாங்க. அவங்களுக்கு வாங்கி வச்சிருக்க பார்லிஜிய சக்திமான் சக்திமான் சக்தி சக்தி சக்திமான் நீங்க சாப்பிடுறீங்களான்னு பாப்பாரு. இல்ல மெமரி வர்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களா, ஆக்சன் சாங் சொல்லி கொடுக்குறீங்களான்னு பாப்பாரு. அங்கே 99 எடுப்போம் அப்படின்னு சொல்றீங்களான்னு பாப்பாரு. ஆமா, அந்த 4 பிள்ளைகளுக்கு ஒரு சண்டே கிளாஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதையும் மேல இருந்து பாக்குறாங்க. சத்தமா ஆமைன்னு சொல்லுங்களேன். அற்பமான ஊழியங்கள், அற்பமாய் கர்த்தர் ஒரு துவக்கத்தை உங்களுக்கு தருவா. ஆனா அது உங்களுக்கு பரிச்சை உங்களுக்கே தெரியாது. அது உங்களுக்கு பரிச்சை உங்களுக்கே தெரியாது. நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நியாயாதிபதிகள்ல நீங்க நிற்க முடியாதீங்க. தயவுசெய்து நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் அப்படியே இருக்கு. அப்போ 7ஆம் அதிகாரத்துல 32,000 பேர் கிதியோன் கூட புறப்படுறாங்க. அதுல ஆரம்பத்திலேயே 22,000 பேர் வயலும் திகிலும் உள்ளவர்கள் இறங்கி ஓடிட்டாங்க இல்லையா? இப்ப 10,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 10,000 பேர்ல அந்த நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு. ஆண்டவர் கிதியோன்ட்ட சொல்றாரு, அவர்களை தண்ணீரிடமாய் இறங்கி போக பண்ணு, நான் அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். இந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்லுங்க. அவர்களை தண்ணீரிடமாய் இறங்கி போக பண்ணு, நான் அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். இப்போ கிதியோனுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த 10,000 பேருக்கு பரிச்சை. ஆனா அந்த 10,000 பேர் என்ன நினைக்கிறான், கேண்டீன்ல வண்டி விட்டுருக்காங்க சாப்பிடுறதுக்கு. கேட்கல. Only God and Gideon only knows this is a test. நீங்க வர வழியில கேண்டீன்ல உங்களை நிறுத்திட்டு ஆமா யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அது உங்களுக்கு வைக்கிற பரிச்சை புரியல. அவர்களை தண்ணீரிடமாக இறங்கி போக பண்ணு, அவர்களை
நான் பரீட்சித்து காட்டுவேன். ஆனா அந்த 10,000 பேர்கிட்ட கிதியோன் என்ன சொன்னார்னா, ஆண்டவர் உங்களை பரீட்சித்து பார்க்க சொன்னார். ஏதாவது வசனம் இருக்கா? இல்ல. அது ஆண்டவருக்கு கிதியோனுக்குள்ள சீக்கிரம். அதான் கிதியோன் சொன்னா, எல்லாம் தண்ணி குடிக்க போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மடன்னு எரும மாடு மாதிரி உள்ள எல்லாம் இறங்கி சிலர் என்ன செய்தா, முழங்கால் போட்டு கையினால அள்ளி குடிச்சா, சாவகாசமா குடிக்கிறான். சில கூட்டம் என்ன செய்யறாங்க, சில கூட்டம் நாக்க வச்சு குடிஞ்சு நக்கி குடிக்கிறாங்க. முழங்கால் போட்டு குடிச்ச அவன் முழங்கால் போட்டான்னா அவனை ஆண்டர் சொல்லிட்டாரு, அவன் ஒரு பக்கம் வந்து அவன் அவுட் என்ன, அவன் அவுட். ஏன்னா அவன் முட்டு போட்டான். தண்ணி முன்னாடி தண்ணினா உலகம் முன்னாடி முட்டு போட்டான். இவன் எப்படி முட்டு போட்டு இருக்கிறான். இப்ப சத்து வந்தா அவன் சைஸுக்கு அவனால எழுந்து குடிப்பான் தண்ணிக்குள்ள இருந்து. ஏன் முட்டு போட்டு தண்ணி குடிச்சவங்களை ரிஜெக்ட் பண்ண தெரியுமா? ஒரு ஈரனுக்கு முட்டு போட்டு சாவகாசமா தண்ணி குடிக்கக்கூடிய நேரம் கிடையாது. ஏன்னா முட்டியில இருந்து அவன் எழுதுறதுக்கு முன்னாடி சத்துரு கடத்த முடியும். தேங்க்யூ. இப்படி இருந்தா இப்படி இருந்தா கண்டிப்பா முடியும். இப்படி இருந்தா கண்டிப்பா விட்டுருவான். என்கவுண்டர்ல போட்டுருவான். சொல்ல இங்க பாருங்க உங்களை ரசினா இந்த பாருங்க, இப்படி முழங்கால் போட்டு இவரு சாவகாசமா தண்ணி குடிச்சாருன்னா அவன் அங்க இருந்து நடந்து வந்து வெட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நிலப்பரப்புல முழங்கால் நின்று எழும்புறதுக்கு முன்னாடியே நம்மள போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணிக்குள்ளேயும் கஷ்டம். அப்பா சாதாரண இடத்திலேயே முழங்கால் போட்டு தண்ணிக்குள்ள முழங்கால் போட்டு சாவகாசமா ஆறாமற அக்குவில குடிக்கிறான். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இவன் வேலைக்கு மாட்டான், அவுட்டு. அடுத்து இவங்க ரெண்டாவது செய்வாங்க, எழுத்தால ஏமா வந்தா என்ன, எனக்கு தண்ணி தான் முக்கியம், குறிச்சு எழுந்து தண்ணி குடிக்கான். இவனை புறமண்டையிலே வெட்டுவான். ஆனா மூன்றாவது ஒரு கூட்டம் எப்படி தண்ணி குடிச்சாங்கன்னா, குனிந்து கையினால அள்ளி குடிக்கும் போது அவன் கண்கள் நேரா இருக்கும். விஷயம் தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அதனால நான் சில விஷயங்களை ஜோடியெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. யாருக்கும் இது பரிச்சை என்ன நினைச்சாங்க, தனி குடிக்க போறோம். நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் உங்களை அனுமதிக்கிற சில பாதைகள் உங்களுக்கு பரிச்சை இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு பின்னர் ஆபிரகாமை சோதித்தார். ஆனா ஆபிரகாமுக்கு அது சோதனை சொல்றது. After this God tested Abraham போட்டிருக்கு. ஆதியாகமம் 22:1 After this Abraham God tested. இவர்களுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ ஆபிரகாமுக்கு பரிச்சை வச்சார். ஆனா ஆபிரகாமுக்கு பரிச்சை சொன்னாரா? இல்ல. உங்க வாழ்க்கையில சில பாதைகளை ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனால் அதை இப்படி வச்சு பார்த்தா எத்தனை பிரச்சனையில நாம ஜெயித்தோம், எத்தனை பிரச்சனையில தோத்தோம்னு நமக்கு தெரியலையே. திரும்ப சொல்றேன், தூங்காதீங்க. சிலருக்கு கண்ணு மூடாது, ஆனா கண்ணு மூடாமலே தூங்குவாங்க. எனக்கு தெரியும், இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிற எனக்கு இது கூட கண்டுபிடிக்க தெரியாதா? நல்ல கம்மி தூங்குறவங்க நல்ல ரூம்ல போய் தூங்குங்க. உங்களை யாரும் தொந்தரவு பண்ண போறது இல்லை. ஆனா அந்த தூக்க ஆவி மற்றவங்க மேல பதறப்படும். அதற்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் எழுதி போவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். கைவிட்டு ராமே சொல்லுங்களேன். நான் கேட்கிறேன், இந்த 10,000 பேருக்கும் அதுக்கு பிறகு அந்த 10,000 பேர்ல 7,700 பேரை நீங்க திரும்பி போயிருங்கன்னு சொன்ன போது அவன் இருதயம் எவ்வளவு மதிச்சிருக்கும் சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு பரீட்சைகளை செய்யல, சொல்லப்படவில்லை. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் ஒருவேளை தேவன் உனக்கு வைக்கிற பரீட்சையாக இருக்கலாம். இப்பொழுது நீ தங்குகிற இடம் தேவன் உனக்கு வைக்கிற பரீட்சையாக இருக்கலாம்.
நீ படிக்கிற காலேஜ் தேவன் உனக்கு வைக்கிற பரீட்சையா இருக்கலாம். கர்த்தர் உன்னை அனுமதிக்கிற சில பாதைகள் தேவன் உங்களுக்கு வைக்கிற பரீட்சையா இருக்கலாம். But he will never told you. உங்களுக்கு சொல்ல மாட்டா இது பரீட்சைன்னு சொல்ல மாட்டா. ஆனா அந்த பரீட்சையை ஜெயித்த பிறகு you will move forward. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டான். இந்த சாதனை சொல்றேன். அநேகர் பரீட்சையில் இருக்கிறீர்கள். அநேகர் பரீட்சையில் இருக்கிறீர்கள். ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துல ஐயோ நான் படிச்ச படிப்புக்கு இந்த சம்பளம் எல்லாம் ஒரு சம்பளமா என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்க மனசுல நினைங்க, ஒருவேளை இது கர்த்தர் எனக்கு வைக்கிற பரீட்சையாவா, இந்த பரீட்சையை தோன்ற எனக்கு திரும்ப பிறக்கும். அபிஷேகம் இல்லை, என் திரும்ப என்ன போய் இப்படி பண்ண வச்சுட்டாங்களே என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி வராமல் அந்த நன்ம ஊழியத்தையும் அவர் நிறைவேற்றினார். எத்தனையோ கூட்டங்களுக்கு என்னை அழைத்து விட்டு ஒரு பிரசங்கம் கூட என்னை செய்ய விடாத கூட்டங்கள் இருந்தது. என்னை காணிக்கை ஜெபங்களுக்கும் என்னை கடைசி ஆராதனை ஜெபங்களுக்கும் மாத்திரமே பயன்படுத்துகிற காலகட்டங்கள் இருந்தது, வருஷங்களுக்கு முன்பதாக. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாய் சொல்லுகிறேன், ஒருவேளை இது தேவனை பரிசுத்து பார்க்கலாமே என்று சொல்லி அதை கூட உத்தமமாய் செய்தபடியினால் தான் அடுத்த இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், எல்லாரும் 4-வீலர் கூட வாங்க முடியலையே, இன்றைக்கும் இவ்வளவு முதுகு வலியிலும் 2-வீலர் தானே போறேன். யாருக்கு கர்த்தர் ஒருவரும் உங்களுக்கு வைக்கிற பரிசு அவர்களை இறங்கி போகப்பட்டு அவர்களை நான் பரீட்சித்து காட்டுவேன். ஆனா 10,000 பேருக்கும் தெரியல நமக்கு பரீட்சை நடக்கவில்லை. ஆனா தங்களுக்கே தெரியாமல் தங்கள் பரீட்சைகளை ஜெயித்தவர்களும் உண்டு, தங்கள் பரீட்சைகளை தோற்றவர்களும் உண்டு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நாம ஜெயிக்க போறோம், எது பரீட்சை எங்களுக்கு தெரியல ஏசப்பா, ஆனா ஒரு ஜெபம் பண்ணலாம், அந்த பரீட்சையில எல்லாம் ஜெயிக்கக்கூடிய 300 பேரா மாட்டுகளும் கேட்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் கையை உயர்த்த வேண்டாம். ஆமா ஆமா, கை வலிச்சுன்னா கைகளை போட்டுக்கோங்க, மற்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. எது பரீட்சை எனக்கு தெரியலையப்பா, எது பரீட்சை எனக்கு தெரியல, பினான்சியல் பரீட்சை, வாழ்க்கை ஒரு பரீட்சை, வாழ்க்கை ஒரு பரீட்சை. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஏரியாவை டச் பண்றாங்க. நீங்க அது முதல்ல பிளேஸ் எத்தனையோ பரீட்சைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். கவனிங்க தம்பி, சீரியஸா எத்தனையோ பரீட்சைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். எதுக்கோ கூப்பிட்டு எதுக்கோ எங்களை நிறுத்திடுவாங்க, எதுக்கோ கூப்பிட்டு எங்களை வாலண்டியரா நிறுத்திடுவாங்க, சப்போர்ட்டிவா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் முறுமுறுக்காமல் அந்த தேவனை இப்ப யோசிச்சு பாருங்க. நான் பேச உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க, எத்தனை பரீட்சை நீங்க தெரியாம தோத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பரீட்சை நீங்க தெரியாம ஜெயிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஜெயித்தது உண்மையானால் surely you will get promotion. உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகலன்னா you are failed all in your exams. இந்த 10,000 பேர்ல யாரு தான் பரீட்சையில ஜெயிச்சா, யாரு தான் பரீட்சையில தோற்றாங்கன்னு மெயில் அனுப்புறாங்களா? மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்ல போய் பாருங்கன்னு சொன்னாங்களா? ஃபேக்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்களா? வாட்ஸ்அப்ல போய் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல, யாரெல்லாம் முன்னேறி போறாங்களோ அத்தனை பேரும் பரீட்சையில ஜெயிச்சிட்டாங்க.
திரும்பி போலாம், தமிழர் தோற்றுட்டான்னு அர்த்தம். இப்ப சொல்றேன், முன்னேற்றமே இல்லைன்னு யாராவது வந்திருக்கிறீங்களா? நிறைய பரீட்சைகளை தோற்று கொண்டிருக்கிறோம், ஆனால் 100 பேர் முன்னேறி போவார்கள். உலகத்துல வைக்கப்படுகிற காம்படிட்டிவ் டெஸ்ட் மாதிரி, ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி, அது அது அந்த 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 ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீ பாஸ் ஃபெயில் இந்த தகவல் வராது. நீ பாஸ் ஃபெயில்ங்கிறது உங்களுடைய முன்னேற்றத்தையும் உன் பரிமாற்றத்தை மாத்திரமே கண்டுபிடிக்க முடியும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு தெரியும். இங்க பரிசு எழுதுனா நீங்க பாஸ்னா உங்களுக்கு ப்ளூ கலர், அல்லது ஃபெயில்னா ரெட் கலர், அல்லது நமக்கு தெரியும் இல்லையா? ஃபெயில்னா நமக்கு என்ன கிடைக்கும், தோல்வினா என்ன கிடைக்கும் நமக்கு தெரியும். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம பாஸ் ஆயிட்டா அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன கால்ஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா போன் பண்றோம்னு சொல்லுவாங்க. போன் பண்றோம்னு சொன்னாலே நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது. பல்லடெல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதே இல்லையா? சரி, ஓகே, இருக்கட்டும். அப்போ நீங்க போங்க, உங்களை நாங்க கூப்பிடுவோம்னு சொன்னா கண்டிப்பா கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அவ்வளவு மகிமையா இருக்கு. ஆனா சிலர் மகிமையா தூங்குறாங்க, இப்படி தூங்குறாங்க. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, எனக்கு கோபம் வருது, நீங்க எழுதி போயிடலாம் ப்ரோ. எனக்கு விளையாட தெரியாது. சீரியஸ் பர்சன். இந்த வார்த்தைகள் எல்லாம் செட்டாக கிடைக்கும், கிடைக்காது. என்ன வேணா வச்சுக்கலாம், செட்டாக கிடைக்கும். தேவ பிரசனத்துல செட்டாக கிடைக்கும். சும்மா கிடைக்கிறது தங்கச்சி. இது பைபிள் காலேஜ் சொல்லி தராது, வாழ்க்கை பாடம். தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தனை பரிசை தோத்தேன்னு தெரியலையே, எத்தனை டெஸ்ட்ல நீங்க தோத்தீங்கன்னு தெரியலையே பிரதர், எத்தனை டெஸ்ட்ல நம்ம ஜெயிச்சிருக்கிறோம்னு நமக்கு தெரியலையே. ஆனா ஒரு ஜெபம் பண்ணலாம், தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்களை ஜெயிக்க வச்சிருங்க. சரிங்களா? எங்களை ஜெயிக்க வச்சிருங்க. சொல்லுங்க, எங்களை ஜெயிக்க வச்சிருங்க. என் படிப்புல எனக்கு ஒரு பரிசு வைக்கிறீங்களா? என் திருமண வாழ்க்கையில் எனக்கு ஒரு பரிசு வைக்கிறீங்களா? என் ஊழியத்தில் எனக்கு பரிசு வைக்கிறீங்களா? நீங்க பேசிக்கிட்டே இருந்தா தூக்கம் வராது, அதுக்குதான் உங்களை பேச வைக்கிறேன். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. பேசுங்க. என் பரீட்சைகளை ஜெயிக்க எனக்கு உதவி செய்ய. எனக்கு தெரியாமலேயே எத்தனை பரீட்சையில போனேன்னு தெரியலையே. அந்த பரீட்சையும் நான் ஜெயிக்கிறதுக்கு வந்தாங்க. ஆபிரகாமுக்கு இது பரீட்சையோ தெரியாம ஈசாக்கை பணிவிட போனார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஏக சுடன் என்று ஒரே நீ அதை எனக்கு ஒப்புக்கொடுத்து தெரியார். நீ அந்த பரீட்சையை பாஸ் ஆகி இருக்கிறார். நீ சந்ததியை உலகத்தில் நட்சத்திரங்களால் நீ உங்களுக்கு வைக்கப்படுகிற அத்தனை பரீட்சையும் ஜெயிக்கக்கூடிய ஆவிக்குரிய பரீட்சையுடைய ரிசல்ட்டை நேரடியா வெளியிட மாட்டாங்க. ஒரு இடத்துல கூட ஆவிக்குரிய பரீட்சையுடைய ரிசல்ட்டை வெளியிட மாட்டார். எந்த வெப்சைட்லயும் அது வெளியிடப்படுவதில்லை. தினதந்தியில வராது, தினமலர்ல வராது, தினகரன்ல வராது. அது உங்க வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓஹோ, பாஸ்ட் சமயத்துல இப்படி உப்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம்? தன்னுடைய 7 கல்களும் செல்வாமையின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கணும். என் அற்பமான வாழ்க்கைய சந்தோஷமா பார்க்கிற தேவன் இருக்கும்போது அந்த அற்பமான வேலையை நான் உண்மையா செய்யறதுக்கு என்ன கஷ்டம்?
அற்பமான குடும்ப ஜீவிதத்தை சந்தோஷமாய் நடத்துவதற்கு என்ன கஷ்டம்? அந்த அற்பமான படிப்பதற்கு என்ன கஷ்டம்? ஏன்னா கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, கர்த்தர் பார்க்கிறாங்கன்னா பதில் தருவாங்கல்ல. லூக்கா 14:7 இப்படி அசைஞ்சு எடுத்து பைபிளை திறந்து எடுத்திருந்தா எப்படி தூக்கம் வரும்? வாசிங்க லூக்கா 14:7. விருந்து காய்க்கப்பட்டவர்கள் கரெக்டா செய்யும். நீங்க சாப்பாட்டுக்கு முதல்ல போய் பிளேட் எடுக்கவும், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ 1 2 3 மைக் செட்டிங் இருக்கா? பந்தியில் முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்ளுகிறதை அவர் பக்கத்துல பார்த்துருங்க. பயங்கர கேமரா ஆண்டவர், பயங்கர கேமரா. டிஎஸ்எல்ஆர் தோத்துரும், நிக்கான் எல்லாம் தோத்துரும், சோனி எல்லாம் தோத்துரும். ஒரு HDMI அவருக்கு முன்னாடி இருக்காது, ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்காது. பார்க்கிறான். காணிக்கை பெட்டி நடுவில் காணிக்கை போட வந்தவர்களை அவர் பார்த்தா அப்படின்னு இருக்கா இல்லையா? சரி இருக்கு, பார்த்தா. அப்போ பந்தியில் முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்கிறவர்களை அவர் பார்த்து. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளை யாரும். நீங்க வீட்டுல அப்படி பாக்கெட்ல இருந்து அந்த 500 ரூபாய் எடுக்கிறத யாரும் பார்க்கலன்னு அது உரிமையான திருட்டம். எங்க அம்மா சொல்லுவாங்க சார், அது உங்க டேடி பாக்கெட்ல அது உரிமை. வீட்டை பத்தி சொன்னாலும் இப்படிதான் இருக்கீங்க, பைபிளை பத்தி சொன்னாலும் நீங்க என்ன ஹாஸ்டல் வாங்குவீங்க, வீடு அதுல ஹாஸ்டல் தானே, பிஜி நீங்க தள்ளிருக்கீங்களா, பேயிங் கெஸ்ட்ங்களா? வீட்டுக்காரர் இந்த வீட்டுல அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறது, ஐஸ்கிரீம் அதெல்லாம் தெரியாது என்ன? ஓகே, A square plus B square minus 2AB அவ்வளவுதான் தெரியும். அப்படி எடுத்துட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன் உரிமை, எங்க டேடி எங்க மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, ஆனா பந்தியில் முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்களை அவர் பார்த்து அடுத்து வாசிங்க. அவர்களுக்கு ஒரு ஊமை சொன்னார். என்ன ஊமை சொன்னாரு? ஒருவரால் நீ கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியின் முதல் கவனிங்க, நீயா போய் ஒரு டாப் பொசிஷன்ல போய் உட்கார வேண்டாம், நீங்களா போய் ஒரு ஸ்தானத்துல உட்கார வேண்டாம், தாழ்ந்த இடத்தில் போய் உட்காரு. அடுத்த வார்த்தையை சேர்த்து வாசிக்கணும். ஏனென்றால் உன்னிலும் ஒருவேளை அவனால் சித்தமா சொல்லுங்க, உன்னிலும் கனம் உள்ளவன். உங்க ஆத்மா கிட்ட சொல்லுங்க, உன்னை விட கனமுள்ள ஒரு ஆளு கூட்டத்தில் இருக்கலாம். பிரசங்கிக்கிற என்னை விட கனமுள்ள ஒரு ஆளு இங்க உள்ள இருந்திருக்கலாம். அதனால நான் எந்த இடத்திலும் I will never rush myself. எந்த இடத்திலும் நான் ரஷ் பண்ணி ஒரு சீட்ல போய் உட்காரணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா என்னை விட அதிக கனமுள்ளவன் ஒருவன் அழைக்கப்பட்டிருக்கலாம். என்னிலும் அதிக கனமுள்ளவன் ஒருவேளை அழைக்கப்பட்டிருக்கலாம். என்னிலும் அதிக கனமுள்ளவன் ஒருவேளை அழைக்கப்பட்டிருக்கலாம். சட்டமா சொல்லுங்க, என்னிலும் அதிக கனமுள்ளவன் அழைக்கப்பட்டிருக்கலாம். என்னை விட அர்ப்பணிக்கப்பட்ட, என்னை விட சபிக்கிறவன், என்னை விட வச்சுக்கொள்கிறவன், அழைக்கப்பட்டிருக்கலாம். You are the only person to receive this honor. நீங்க நினைக்க கூடாது நான் தான் இந்த இடத்துக்கு தகுதியான ஆளு நீங்களே முடிவு பண்ணிட கூடாது. உன்னிலும் கனமுள்ள அழைக்கப்பட்டிருக்கலாம். அதனால நீ ஆரம்பிக்கும் போதே சுத்தமானது ஆரம்பின்னு சொல்றேன். லேர்ன் பண்றீங்களா? உன்னிலும் அதிக கனவால் அழைக்கப்பட்டிருக்கலாம். அதனால சீனியாரிட்டி பிரகாரம் இருக்கு. அதனாலதான் பவுல தர்ம ஊழியத்துல இருந்து ஆரம்பிச்சாரு. அழைச்சிட்டாருங்கிறதுனால டைரக்டா அழைப்புல கொண்டு போய் வைக்க மாட்டாரு. ஒரு கிருபையை தந்துச்சாருங்கிறதுனால டைரக்டா அந்த கிருபையை கையில தந்துட மாட்டாரு. அந்த கிருபையும் சீனியாரிட்டி பிரகாரம் கிடைக்கும். எபேசியர் 1:7-8 வாசிக்கிறோம். அவர் அந்த கிருபையை சகலவித ஞானத்தோடு புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். சட்டமன்ற வார்த்தையை சொல்லுங்க, அந்த கிருபை மானங்காலியா பெருக பண்ணினார் இல்ல, காட்டுக்கழுது மாதிரி பிரிச்சு சொல்லு. சகலவித ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களுக்கு அது தெரியும். எப்படி பெருக பண்ணணும்னு தெரியும், எப்படி ஒரு ஆளை உறுத்தணும் தெரியும், எப்படி ஒரு ஆளை மஞ்சப்படுத்தணும் தெரியும், எப்படி ஒரு ஆளுக்கு பெருக பண்ணணும் தெரியும். அந்த கிருபையை சகலவித ஞானத்தோடு புத்தியோடும், சட்டமா சொல்லுங்க, சகலவித ஞானத்தோடு புத்தியோடும்
அப்ப உண்மையிலும் அதிக கனவு உள்ளவன் ஒருவேளை விருந்துக்கு என்ன செய்யலாம். அதனால அற்பமான வேலையில நான் சீக்கிரமா முடிக்கிறேன். அற்பமான வேலையில உண்மையா இருங்க. அவர் பாக்குறாரு அந்த பரீட்சையில நீங்க ஜெயிச்சது பாக்குறாரு. ஆதியாகமம் 16:6 வேகமா வாசிங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன், முடிக்கிறேன். ஆதியாகமம் 16:6. ஆதியாகமம் உன் அடிப்பை பெரும் கை கொண்டிருக்கிறாள். இந்த அற்பமான இடத்துல யாராலும் ஸ்டே பண்ண முடியாது. நடத்தப்படுகிற இடத்துல யாரும் அம்மா ஏதாவது பேச்சு எடுத்து இருந்தா அவங்க இருப்பான். அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவங்க விட்டு இதெல்லாம் பாருங்க. ஸ்ட்ரிக்டா யாராவது நடத்துறாங்கன்னா அவங்க இங்க இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. சிலருக்கெல்லாம் காலையில 7 மணிக்கு முன்னாடி எழுப்பிட்டாலே ஓடிடுவாங்க. அவங்களுக்கு அவங்கள கடினமா என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. அவளை கடினமா எந்த கடினமா நடத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன்னா, உன் இஷ்டத்துக்கு பாத்திரம் கழுவிட்டு உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது. நேரமா பாத்திரம் கழுவணும், நேரமா வீடை துருக்கி எல்லாம் பண்ணணும். நீ என்ன இப்படி நீ வேலைக்காரி மாதிரி இருக்க மாட்டீங்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் டைட் பண்ணாங்க. சாராடி ஓடிட்டாங்க. அப்படி நம்மள யாருக்குமே நம்மளை யாரும் டைட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்மளை யாரும் கடினமா கிடையாது. அவளை கடினமா நடத்தினான்னா என்னங்க, கொஞ்சம் ரூடு பிஹேவியர் கண்டிஷன் பண்ணிருப்பா. கண்டிஷன் செய்யணும். நீ வேலைக்காரி தானம்மா, நீ என்ன ரொம்ப ரொம்ப பண்ற, நீ சோபா செட்டில் வந்து உட்கார்ந்துக்க, ஏசியை நான் இப்பெல்லாம் அப்படி புறத்துக்கு ஏசி போட்டிருக்க, ஐஸ் தான் முடிப்பியா நீ இப்படி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் நம்மள உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் எங்களை எழுப்ப முடியாது, எழுப்பவே முடியாது. அப்படி ஏதாவது செய்திருப்பா இல்லையா? கொஞ்சம் ரூடா நியூஸ் பேப்பர் வந்தோட இவ எடுத்து வாசிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இவளுக்கு வந்தோட வெடுக்கு கோவம் வந்துச்சு. வேலைக்காரிக்கு வந்த வாழ்வு கொஞ்சம் டைட் பண்ண உடனே என்ன செய்யா, ஓடி போலாம். சரி ஓடினால ஓடின படம் யார் பார்த்தாலும் வாசிங்க. 8ஆம் வருஷம் நல்ல கருவிங்க. உங்களுடைய ஒவ்வொரு சிறுமையையும் பார்க்க தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க எங்க ஓடினாலும் உங்க ஹெட் ஆபீஸ் தெரியும். கேட்கல எங்க ஓடினாலும் உங்க ஹெட் ஆபீஸ் பேர் தெரியும். டைரக்டா ஆதாரனே கூட்டுடலாம். டைரக்டா கூட்டல. எங்க ஓடுறாங்க, எங்க சாராட விட்டுட்டு எங்க ஓடுறேன்னு கேட்கிறாரு. அந்த பொம்பளை பேர் சொல்லக்கூடாது தானே நான் ஓடி வரேன், திரும்ப பேரையான்னு சொல்றீங்க. உங்களுக்கு இதை பிடிக்கலையோ அதெல்லாம் திரும்ப திரும்ப உங்க காதல கேட்க பண்ணுவாங்க. நல்ல கேட்கணும். சத்தமா ராமே சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து ஓடுறீங்க, உங்க சோர்ஸ் அவருக்கு தெரியும். சாராயின் அடிமைப்பட்டாய் ஆதாரே, நீ எங்க இருந்து வருகிறாய், எங்கே போகிற, அடுத்த வருஷம் வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஓடி போகிறேன். அப்படி கவனிக்க இவன் என்ன நினைச்சாங்கன்னா, அது ஒரு பெரிய தண்டனை சாராளுக்கு கொடுப்பாரா இருக்கும். ஏன்னா இவ்வளவு என்கொயரி பண்றாரு, ஆண்டவர் இவ்வளவு என்கொயரி பண்றாரு, ஏமா நீ எங்க இருந்து வர, எங்க இருந்து போற, சாராளுக்கு சரியா கிடைக்க போகுதுன்னு ஆகாரம் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணிட்டார். நீ ஒழுங்கா கேட்கல. நான் பேசுறது புரியுது. நம்ம சில நேரம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆண்டவரே எங்க பாஸ்டரை தண்டிப்பீராக, ஹalleluya போராடா சந்தத்தான சொல்லிட்டு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். நிறைய அப்படி வேஸ்ட் நிறைய வச்சிடக்கூடாது.
இப்போ இந்த கேஸ்ல நீங்க என்ன நினைக்கணும், என்ன நினைச்சிருப்பாங்க? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், என்கிட்ட இவ்வளவு மக்களே ஒரு ஆர்டர் கேட்கிறாரு, எங்க இருந்து வர, எங்க இருந்து போற, அப்ப நமக்கு ஃபேவரா ஏதோ பண்ண போறாரா இருக்கும். நம்ம ரெடி ஆயிட்டா சவாலுக்கு இன்னைக்கு இருக்கு அப்படி நீங்க நினைச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போக அங்க போய் திரும்ப பாத்திரங்கள்னு சொல்றாரு. திரும்ப அங்கே போய் வீடு கொடுத்து, திரும்ப அங்க போய் சிறுவர்களுடைய சரி, திரும்பவும் உன்னை என்ன பாட்டு பாடினாலும் உன்னை திட்டிகிட்டே இருக்கிறார்களே அந்த வீடு, நீ என்ன ஊழியம் செய்தாலும் உன்னை என்கரேஜ் பண்ணாம ஒரு இடம் இருக்குல்ல அங்கேயே போயிருந்து சொல்றான். தங்கச்சி கவனிமா, பேனால தூக்கி போடுங்க, கொஞ்சம் கவனிங்க, ஒவ்வொரு பிபியா இருந்து கொஞ்சம் கவனிங்க. அப்ப சாதாரணத்துக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படிதானே? பேசுங்கம்மா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப ஏன்னா நீ உன் அற்பமான நாட்களை இன்னும் நிறைவேற்றி முடிக்கல, உன் அற்பமான நாட்களை பாதியில விட்டுட்டு போகாதே. ப்ராஃபஸர் சொல்றது புரியுது. உங்க அற்பமான பாதியில விட்டுட்டு போகாதீங்க. தகப்பனே தாயே, நான் 10 கண்ணீரோடு சொல்றேன், ஊழியத்துல சில அற்பமான காலங்கள் உண்டு, கடினமான காலங்கள் உண்டு. ஆனா அந்த நாட்களை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி பாதியில ஓடாதீங்க, பாதியில ஓடாதீங்க, பாதியில ஓடாதீங்க. உங்க பாடுகளை பூர்ணமா நிறைவேற்றுங்க, உங்க சோதனை காலத்தை பூர்ணமா நிறைவேற்றுங்க, உங்க நெருக்கத்தின் காலத்தை பூர்ணமா நிறைவேற்றுங்க. வச்சிருப்பாரு, அவர் ஒரு லிமிட் வச்சிருப்பாரு. இத்தனாம் தேதி இத்தனாவது நாள் வரைக்கும் என் பிள்ளை இந்த அற்பமான வாழ்க்கையில இருக்கணும், இவ்வளவு நாள் ஆகாரம் இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு இடையில பிச்சு பிடிக்கிட்டு ஓடுறான், அதுக்கு இடையில ஐயோ நான் முடியாது அங்க ஓடுறான். அங்க கேட்கிறாரு, நீ எங்க போற, நீ எங்க இருந்து வர, எங்க இருந்து போற, எங்க இருந்து வர, ஏன் பதவி கேட்கிறாருன்னா இன்னும் கோர்ஸ் முடியலையா? கேட்கல கோர்ஸ் முடியலையே, இப்ப நீ ஓடி போனா உனக்கு சிசி கூட கிடைக்காது. கேட்கல நீங்க ஸ்கூலுக்கு கூட மழைக்கு ஒதுங்க இல்லையா? எல்லாத்தையும் இப்ப நீ போனா உனக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கூட கிடையாது. நாள் வரைக்கும் இல்லைன்னா உனக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் தருவேன், கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் தருவேன். இப்போ ஓடுனீங்கன்னா சிசி கூட கிடைக்காது. இதுக்கு மேல எப்படி சிம்பிளிஃபை பண்ணி பேசுறது? ஏன் இவ்வளவு பதறனா உங்களுக்கு தெரியுதா? சிலர் புரியாத இந்த மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வந்து இறங்கும்போது மயக்கம் வரும் தெரியுமா? மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அடுத்த வண்டி மாறதுக்கு இடையில வந்தது கண்டக்டர் மாதிரிதான் உங்களை கண்டக்டர் யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க கலெக்டர் பண்ண இன்னும் கோர்ஸ் முடியல, நிறைவேற்ற வேண்டியது முடியல. போனா உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. பேசுறாங்க இப்ப நீ போனா heaven is always operated by a protocol. அது ஹெவனுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குங்க. சும்மான வெளியா ஹெவன் வேலை செய்யாது. இப்ப நீ இடையில நீ சாராட்டு இந்த அற்பமான வேலையை விட்டுட்டு ஓடாத, ஓடாத, திரும்ப போய் அடங்கிடு. அப்படின்னா என்ன சொல்றாரு? கம்ப்ளீட் த கோர்ஸ். எழுதிக்கோங்க, கம்ப்ளீட் த கோர்ஸ். சொல்லுங்க, கம்ப்ளீட் த கோர்ஸ். ஒருவேளை உங்க மாமியார் கூட இதுக்கு ஒரு காலம் வச்சிருப்பாரு. கிழவிக்கு எல்லாம் சொல்லி போட வேண்டியது இருக்கு, இந்த கிழவருக்கெல்லாம் கொட்டி மாட்டோம், ஒரு கோர்ஸ் இருக்கும். இல்ல அதை பாதியில விட்டுட்டு நீங்க தனி வீட்டுக்கு போனீங்கன்னா சிசி கூட கிடையாது. சொல்லல யாருக்கு நான் எழுத்து கூட விட்டுருவேன், நான் செய்ய மாட்டேன். கவனிங்க, நீ நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு எனக்கு ஒரு ஆள் பிடிக்கல, நான் சும்மா எனக்கு ஒரு எங்க சித்தி இருக்கு, எங்க பாட்டிக்கு 6 பிள்ளைங்க, ஒவ்வொரு வீட்லயா 6 மாசம் கொண்டு போய் எங்க அப்பா சொன்னாரு, நீ எங்ககிட்டே இருக்கிற எங்களுக்கு உங்களை புரிய மாட்டேங்குது, கொஞ்ச நாள் தம்பி வீட்டுல போய் 2வது அச்சிதப்பா வீட்டுல போய் கொண்டு விட்டாங்க.
எங்க சித்திக்கு பயங்கர பிரஷர் எல்லாம் வந்துச்சு. எங்க பாட்டி கொண்டு விட்டோன்னே கிழமைக்கு நான் சோறாக்கி போனேன். அது எப்பவும் சூடா கேட்குது, சூடாதான் கேட்கு, எல்லாமே சூடாதான் கேட்குது. அப்ப என்ன செய்ய முடியும்? இங்கிலீஷால கப்பல அடுப்பு செய்யறது கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க சித்திக்கு பாட்டிக்கும் பயங்கர சண்டை. எங்க சித்தி சித்தப்பாவும் தனி கொடுத்தல போயிட்டாங்க. கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாமலே போயிட்டாங்க. கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாமலே போயிட்டாங்க. நான் சொல்றேன், நாம் பிரசங்கிக்கிற ஆண்டவர் நடைமுறைகளின் தேவன். நான் பிரசங்கிக்கிற தேவன் He's a God of practical. நடைமுறைகளின் தேவன். உங்களுக்கு சில நேரம் கடினமாய் ஒரு ஒரு சின்ன வீட்டுக்குள்ள, ஒரு வசதி இல்லாத, பிரைவசி இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள கூட கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நீங்க அந்த இடத்துல ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிற்பாடு என்ன நடந்துச்சு தெரியுமா? வசனம் ஆனா எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 21:14 கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றது தெரியுமா? ஆபிரகாமே, நீ உன் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவள் மகன் இஸ்மவேலையும் அனுப்பிவிடுன்னு சொல்றான். சத்தமாமே சொல்லுங்களேன். எப்படி அனுப்பி வைக்கிறார் தெரியுமா? இது ஒரு அன்ஆதென்டிகேட்டட் சென்டிங் இல்ல, அதிகாரம் இல்லாத, பயந்து ஒளிந்து நடுங்கி போகவில்லை. ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் தோழி மேலே வைத்து அவளை அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்ட பிறகுதான் தேவன் சொல்லுகிறது, இதே அவளுக்கு கர்த்தர் தோன்றினார். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய நாட்களை நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீர்கள். உங்களுக்கு துறவுகள் கூட்டப்படும். Not speak of this. We're going to run with it and I'm going to pencil out. Don't need the players. I need the players. We're going to get everything that we're going to do. Let's tell you what's going on. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் தானே. முதல் தடவை ஓடி வரும்போது அவளுக்கு ஒரு 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 துறவை தோண்டி அவளை செட்டில் பண்ணியிருந்திருக்கலாம் தானே. கேட்கல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவளை செட்டில் பண்ணியிருக்கலாம் தானே. செட்டில் பண்ணல. உன்னுடைய அற்பமான நாட்களை நீ நிறைவேற்றாத வரைக்கும் உன்னை டிஸ்கிரிமினேட் பண்ணி நான் காட்ட முடியாதுமா. மட்டும் கைது எடுத்துக்கிறேன். இவ்வளவு தம்பி, ஒரு அற்பமான நாட்களை நீங்க நிறைவேற்றுங்க. உங்க அற்பமான நாட்களை நீங்க நிறைவேற்ற பிற்பாடுதான் இன்னைக்கும் ஆராத்திய துறவதான் சம்சம் வாட்டர்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டது இல்லையா? ஜம்சம் இல்லப்பா, இன்னைக்கு கட்சி யாத்திரை போறாங்களே, அத்தனை இஸ்லாமியர்கள் அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க. எத்தனையோ கேலன் தண்ணீர் அமெரிக்காவுக்கு இருக்கிறாங்க. ஆச்சரியம்னா அந்த கிணறு பெறுவதே எத்தனையோ அடி கிணறு தானா. விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுறாங்க, எங்கிருந்து சார் தண்ணி வருது? யூஸ் பண்ணுவா. நான் பேசுறது உங்களுக்கு போர் அடிக்குதா? உங்க வாழ்க்கையோட பேசலையா? நாட்களை நீ நிறைவேற்று. யாக்கோபு கிட்ட சொன்னார், அவளுடைய 7 நாளை நிறைவேற்று, இவளை உனக்கு தருவேன். அற்பமான நாட்களை நிறைவேற்றுங்க. தருவா. கைகளை உயர்ந்து பேசுறாங்க. கடைசி வரைக்கும் அவர் அப்படி விட்டாரா? கடைசி வரைக்கும் அப்படி வாழ விட்டாரா? இல்ல, அவர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா. அவளுடைய நியமிக்கப்பட்ட நாட்களை அவர் நிறைவேற்றிட்டா. அவர் தன் நாட்களை, பரீட்சை நாட்களை ஜெயிச்சுட்டா. அதனால ஆண்டவரே சொல்றாரு, இந்த தடவை எந்த ஆகாரம் நானே திரும்ப அடைந்தீர்னு சொல்றேனோ, ஆபிரகாமே அந்த ஆகாரம் நீ அனுப்பிவிடு. ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்.
ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவளை மட்டும் ஆசீர்வதிக்கலங்க. அவ பிள்ளை ஆசீர்வதிச்சு கீழே விழுந்து கவனிய சிஸ்டர், அந்த பிள்ளைய கையெடுத்து பிடின்னு சொன்னா, கையெடுத்து பிடித்துன்னு சொன்னா, அந்த பிள்ளைய நான் ஒரு ஜாதியாக்குவேன்னு சொன்னா, இன்னைக்கு உலக நாடுகளில் அந்த தேசத்திலிருந்து கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த தேசத்தை வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஒரு அற்புதமான நாட்கள் உலகத்தை விரும்பினார். வித்தியாசப்படுத்துகிறார், வித்தியாசப்படுத்துகிறார். கம்ப்ளீட் பண்ணாம நீ அந்த இடத்தை விட்டு ஓடுனீங்கன்னா உங்களுக்கு துறவு நான் பிடிக்கல தான் பேசுறேன். ஒண்ணுமே கிடைக்காது. காலேஜ் சர்டிபிகேட் கிடைக்காது, டிகிரி சர்டிபிகேட் ஒண்ணுமே கிடைக்காது. ஒவ்வொரு ஆண்டு பேசுறாங்க complete the course. தம்பி பிரதர், complete the course. எல்லாத்தையும் செய்யக்கூடாது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு டைம்ல சீரியஸ் ஆகணும், இல்லைன்னா வாழ்க்கை நம்மள வந்து சிரிச்சிடும். ரைட்? கவனிக்கணும். சில நேரங்கள்ல விளையாடுற விளையாடுற தம்பிமா கவனி, இன்னைக்கு நமக்கு யாரும் சட்டை வாங்கி தரலாம், கரெக்டா? யாரோ நமக்கு சோறு போடுறான். ஆனா நம்ம சொந்த காலில் வாழக்கூடிய ஒரு நாள் வரும் தெரியுமா? இன்னைக்கு நம்ம நோட்ல இருந்து ஒரு பேப்பர் கிளிக்கிறது ஈஸியா இருக்கும். ஏன்னா somebody is paid. நீ காசு கொடுத்து நோட்டு வாங்கும்போது பேப்பர் கிளிக்க தோணாது. யாரோ சட்டை வாங்கி தரும்போது போட்டு கலத்தி தூக்கி போட்டுருவீங்க. நீ சம்பாதிச்சு நீ சட்டை வாங்கும் போதுதான் தோணும். நீங்க 2 வருஷம் யூஸ் பண்ணதுமே தோணும். யாரோ காசுல முடி வெட்டும் போது இவ்வளவு முடி விட்டுட்டு இவ்வளவுதான் முடி வெட்டணும்னு தோணும். அந்த முடி வெட்டுறதுக்கு கூட 150 ரூபாய் கொடுக்கறது கூட கஷ்டமா தெரியாது. ஆனா காசுல முடி வெட்டும் போது 3 மாசத்துக்கு சேர்த்து முடி வெட்டுவோம். எங்க அப்பா முடி வெட்டும் போது ஒரே வீட்டுக்கு கட்டிக்கிட்டவர். எங்க 6 மாசத்துக்கு முடி வெட்டாங்க. நான் வெட்டும் ஸ்டெப் கட்டி. ஏன்னா யாரு காசு? அப்பா காசு. இப்ப நான் அப்பா வர பிறகுதான் எங்க வீட்டுல சொல்லிட்டே இருக்கிறோம், அப்பப்போ போய் முடி வெட்ட வேண்டியதானே, காசு யார் தருவா, அப்புறம் வெட்டலாம். ஸ்டெப் கட்டி வெட்டினாலுதான் நாங்க. அப்போ நாட்கள் மாறும் சகோதரா, நாட்கள் மாறும். வாழ்க்கை இப்படி இருக்கிறது இல்லை. நம்ம எத்தனை பேருக்கு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண போறீங்க? அந்த வீட்டுல நான் இருப்பேன், அந்த ஊழியத்தை நான் செய்வேன், டைட்டா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், கடினமா நடத்தினாலும் பரவாயில்ல. சில ஊழியத்துல சில சபையில நல்ல இன்வால்மெண்ட் போட்டு நம்ம ஊழியம் செய்வோம், ஆனா நமக்கு மதிப்பு இருக்காது. ஜெப ஊழியத்தை செய்வீங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க. சில சபைகள்ல மதிப்பு இருக்காது, அதுக்காக விட்டுட்டு ஓடாதீங்க. கம்ப்ளீட் தி கோர்ஸ். நான் எத்தனையோ இடங்கள் நடந்திருக்கிறேன். என்ன ஏன் வச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை, எனக்கு ஒரு கனவும் இல்லை. என்ன உருவ குத்துகிற வார்த்தைகள் வருது. ஆண்டவரே, என்னை ஏன் இங்க வச்சிருக்கிறீங்க? பதிலே இருக்காது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே கர்த்தரே என்னை அனுப்பினார். நான் சொல்றேன், எனக்கு செய்தவர், நான் சத்தியத்தின் படி சொல்றேன்னா, ஒவ்வொருவரும் ஒரு அற்பமான காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். சந்தோஷமா செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தணும். பார்க்கலாம், கை உயர்த்து. 2 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம். எஸ், அநேகம் சொல்லிக்கிறீங்க. நிறைவேற்றிருங்க, நிறைவேற்றிருங்க, நிறைவேற்றிருங்க. அற்பமான அது வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம், ஊழியத்திலே இருக்கலாம். பெரிய ஆள் இருக்காது, பெரிய கலர் இருக்காது. Complete the course. கர்த்தர் பேசுறாரு, complete the course, complete the course. கோர்ஸ் மட்டும் நிறைவேற்றிருங்க, இந்த மக்களை மட்டும் நிறைவேற்றிருங்க. மகிமையான ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போக போறேன், மகிமையான ஒரு இடத்தை கூட்டிட்டு போக போறேன், மகிமையான ஒரு உயரத்துல கூட்டிட்டு போக போறேன். நான் உனக்காக ஒரு சுமை
வாழ்க்கைக்கு போய் இருக்கிறீங்களா? வாழ்க்கைக்கு போய் எனக்கு ஒரு விடுதலை வேண்டாமா? எனக்கு ஒரு புரிதலை வேண்டாமா? எனக்கு ஒரு எதிராக இல்லையா? கடைசி வரைக்கும் இஷ்டப்பட்ட சாப்பாடு கூட என்னால சாப்பிட முடியலையே. ஏன் மெனுவ யாரோ பேக் பண்றாங்களே, நான் என்ன சாப்பிடணுங்கிறது கூட என்ன பிளான் பண்ணிக்கூடாதா? என் இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு கூட பாட முடியலையே. அந்த சொல்றாரு, அந்த நாளை நிறைவேற்று, அந்த நாளை நிறைவேற்று. அவ போயிருந்தாங்க வாழ்நாளெல்லாம் இந்த பேர் இருக்கு தெரியுமா? சண்டை போட்டு பிரித்து போயிட்டாங்க சொல்லுவாங்க. சண்டை போட்டு பிரித்து போயிட்டாங்க. உன் பேர்ல அந்த முடிவை வராத முடியும். எனக்கு ஆவியானவர் சொல்லி அனுப்புறதா, அற்பமான நாட்களை விட்டு ஓடாதீங்க. Don't run away from the humble beginnings. அற்பமான நாட்களை விட்டு ஓடாதீங்க. அற்பமா எழுதுற இடத்தை விட்டு ஓடாதீங்க. உள்ள கேவலப்படுத்துகிற இடத்தை விட்டு ஓடாதீங்க. உள்ள அற்பமா எழுதுகிற இடத்தை விட்டு ஓடாதீங்க. சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். அப்ப இவ்வளவு நாள் செய்தது காமன், சத்தமா சொல்லுங்க, காமன் ஒர்க்கில் இருந்து
அவங்கள ஸ்பெஷல் ஒர்க்குக்கு பிரித்து விடுங்கன்னு சொல்றாரு. இது புரியுற மாதிரி சொல்றேன். இத்தனை வருஷமா காமனா வாழ்ந்தாங்க, பொதுவாக வாழ்ந்தாங்க, யார மாதிரி வாழ்ந்தாங்க. இனி அவங்க அப்படி வாழ வேண்டாம். அவங்கள நான் நினைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்க. புரியுற மாதிரி சொல்றேன். காமன் காமன் ஒர்க், ஸ்பெஷல் ஒர்க். காமன் ஒர்க்னா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் காமன் சப்ஜெக்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ். ஆனா 11th வந்த பிறகுல இருந்து டிபார்ட்மெண்ட், குரூப், மேத்ஸ் பயோ, மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்டரி, அப்படி ஒரு குரூப் இருக்கு இல்லையா? இருக்கு இருக்கு. அப்போ இப்போ இவங்க எல்லாம் காமனான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இப்ப ஆளுநர் சொல்றாரு, அந்த நாட்களை நீ நிறைவேற்றினதுனால உன்னை நான் இப்போ செலக்டிவா கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போறேன்? செலக்டிவா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு ஊதியம். I am going to specialize you. அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு குரூப் எடுப்போம், காலேஜ்ல யூஜி படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் செலக்டிவா போவோம், பிஜி படிக்கும் போது இன்னும் செலக்டிவா போவோம், பிஹெச்டி பண்ணும்போது இன்னும் செலக்டிவா போவோம். சரி, 11th 12th படிக்கும்போது கொஞ்சம் ஒரு செலக்டிவா போவோம் இல்லையா? அப்புறம் அண்டர் கிராஜுவேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் செலக்டிவ், இன்னும் கொஞ்சம் டீப் செலக்டிவ். பிஜி பண்ணும்போது இன்னும் ஆழமான அதுல ஒரு செலக்டிவ். டாக்டரேட் பண்ணும்போது இன்னும் அதுல. டிப்ளமோ படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் பிஇ படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ படிக்கும்போது நெட்வொர்க் இன்ஜினியரிங், எம்இ நெட்வொர்க். அப்புறம் பிஹெச்டி அப்ளை பண்ணும்போது நெட்வொர்க்ல என்ன கிளஸ்டர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ ஸ்பெஷல் ஒர்க்னா என்னன்னா எல்லாத்தையும் படிக்க வேண்டியது இல்லை, ஸ்பெஷலைஸ்ட். ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னா என்ன? ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னா கேன்சருக்கான ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா? அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டயபெட்டிக் இருக்கு இல்லையா? நியூராலஜிஸ்ட் இருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த மகப்பேருக்கு என்ன சொல்றாங்க? கைனகாலஜிஸ்ட் சொல்றாங்களா? கேள்விப்பட்டதே இல்லை. இந்த டாக்டர் ஊசி போடும் போதெல்லாம் இந்த போர்டெல்லாம் வாசிக்க மாட்டீங்களா? நமக்கு ஊசி போடணும், மாத்திரத்துக்குன்னு வரணும், அவ்வளவுதான். என்ன கைனகாலஜிஸ்ட், ஆப்தோமாலஜிஸ்ட் பார்த்துட்டீங்களா? கண் டாக்டர் இப்படி இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வரைக்கும் லைஃப் காமனா தப்பு இல்லை. ஆனா வாழ்க்கை முழுவதும் காமனா போயிடக்கூடாது, அது தப்பு. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் கேட்கிறேன், நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நீங்க காமனா எல்லாருக்கூடயும் உங்க வீட்டுல உங்க அம்மா கூட உங்க அப்பா கூட தூங்குவீங்க, சாப்பிடுவீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ரூம் தர்றாங்களா இல்லையா? பசங்களுக்கே தர்றாங்க தானே? அதுதான் காமன் லைஃப். எப்பவும் இருக்கிறது இல்லை, பிரைவசி ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அந்த பொதுவான வாழ்க்கையிலிருந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் காலிங்க்கு அவங்க என்ன செய்யறாங்க? இதுல வேதனை என்னன்னா, சிலர் வாழ்க்கை முழுவதுமே இந்த பொதுவான வாழ்க்கைய முடிச்சிடறாங்க. அதான் சவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்தா ஸ்பெஷல் காலைக்குள்ள வந்தாங்க. அப்போ அந்த அற்பமான வேலையை நிறைவேற்றி முடித்தானா அந்த விசேஷித்த வேலையில கர்த்தர் என்ன பிரித்து விடுவார். 2 வார்த்தை சொல்ல மாட்டேங்க.
புரியுற மாதிரி இருக்கா? அற்பமான வேலைய ஜெபிங்க ப்ளீஸ், ஜெபிங்க ப்ளீஸ். அந்த அற்பமான வேலையை நிறைவேற்றினாதான். ஆனா சிமியோனை, லூகியை